போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற டிவிகே கட்சியோட 2வது மாநில மாநாட்டுக்கான வழியில் ஒரு சிறு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க விவர்ஸ், இதுதான் வந்து நம்மளோட எளியார்பத்தி ரோடு. இந்த எளியார்பத்தி ரோடில் இருந்து நம்ம எப்போவுமே அந்த ஒரு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பேரிகார்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த பேரிகார்டு ரோட்ல இருந்து மேலே ஏறுது பார்த்தீங்களா பாலம், அதுதான் நம்ம எப்போவுமே வந்து யூஸ்வலாக போகிற ஒரு ரோடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து அந்த பாலத்தோட வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு இந்த வேலைகள். இந்த வேலைகள் ஆரம்பிச்சனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரோட்டுக்கு கீழே போகிறோம். அதாவது நம்மளுக்கு டேக் டைவர்சன் கொடுத்துருக்காங்க, நம்ம சர்வீஸ் ரோட்டில் தான் போகிறோம். இந்த பாலம் வேலைகள் நடைபெறுவதால் இந்த பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ரோட்டை நம்ம எடுக்கும்போது அதிக டிராஃபிக் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வாகனங்கள் வந்து ரொம்ப ஊர்ந்து தான் போகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் போக முடியாது. பாலம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னா அது ஊருக்குள்ளே போகிற பாதை ஃபுல்லாக வந்து அங்கே கடைகள் இருக்கும், வண்டி பார்க் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க, இதுதான் நம்ம எளியார்பத்தியிலேருந்து நேராக வந்து இந்த ரோடை பிடிச்சி நம்ம வந்து, இதுதான் மெயின் ரோடே வந்து பெரிய சர்வீஸ் ரோடாக இப்போ சர்வீஸ் ரோட்டில் தான் எல்லா வண்டியும் போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் மெயினான ரோடு. இந்த மெயினான ரோட்டில் இப்போ வந்து தோண்டி போட்டிருக்காங்க, ஃபுல்லாக வேலை நடைபெற்றுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்லோவாக ஊர்ந்து போயிட்டுருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம மாநாடு வந்து இப்போ 21ஆம் தேதி ஆரம்பிக்கிற அந்த ஒரு டைமில் இந்த ஒரு வேலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறதுனால மாநாட்டுக்கு வந்து வர்ற வண்டிகள் கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போவே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு. ஏன்னா அது ஒரு சர்வீஸ் ரோடு, எளியார்பத்தின்ற ஊருக்குள்ளே போகிற ரோடு. அப்படின்னும் போது அந்த ரோட்டில் ஊருக்காரங்களோட ஒரு வண்டி பார்க்கிங், ஒரு சிறு கடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு மாநாட்டுக்கு வர்றவங்க தங்களோட அந்த ஒரு கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா ரோடு வந்து உங்களுக்கு இப்போ சரியில்லை, ரோடு தோண்டி போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சர்வீஸ் ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. பாருங்க, என்னோட பேக் சைடில் இருக்கிற ரோடு தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு, நம்ம இந்த ரோடு தான் எப்போவுமே வர ரோடு. இந்த இடத்துல நீங்கள் முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா டேக் டைவர்சன் இருக்காது. ஏன்னா இப்போ தான் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் தான் ஆகுதுன்றனால இப்போ டேக் டைவர்சன் போர்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து சர்வீஸ் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மதுரை மக்களோட சார்பாகவும் சரி, டிவிகே தொண்டர்களின் சார்பாகவும் சரி, இந்த வேலைகள் இப்போது மாநாடு நடக்க போகிற டைமில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா எவ்வளவோ நாள் வந்து கிடப்பில் போட்டுட்டு இருந்த பணி இப்போ மாநாடு நடைபெற வேலையில் வந்து தொடங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா நீங்கள் சர்வீஸ் ரோட்டை பிடிச்சிட்டு வரும்போது அவ்வளோ தூரம் உங்களால் கொஞ்சம் வேகமாக வர முடியாது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வர மாதிரி இருக்கும். இப்போவே வண்டிகள் ரொம்ப ஊர்ந்து செல்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த வேலைகள் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. மாநாடு நடைபெறும் இந்த ஒரு வேலையில் தொடங்கியிருக்கும் போது எங்களுக்கே வந்து ஒரு சந்தேகம் எழதான் செய்யுது. வீவர்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் எல்லா ஊர்களுக்குமா நீங்கள் வரும்போது உங்களுக்கு நான் பாதை காட்டியிருப்போம். அந்த ஒரு பாதையில் ஊர்லேருந்து கூடுற ஒரே ரோடு இதுதான். அனைத்து வண்டிகளும், அதாவது இன்றைக்கி நீங்கள் 10 வண்டி போக முடியல இந்த ரோட்டில் போது 10 லட்சம் வண்டி போகிற அந்த மாநாட்டு அன்னைக்கு என்ன அளவுக்கு டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் எங்களோட மனநிலையை காட்டுது. ஏன்னா இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னும் போது எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய டிராஃபிக்கான ரோடும் இது கிடையாது. ஆல்டோமேட்டிக்காக வருவாங்க, மெயின் ரோடை பிடிச்சி அவங்க பாட்டுக்கு தூத்துக்குடி ரோடை பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் ஏன் இந்த வேலை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சின்ன சர்வீஸ் ரோட்டில் அந்த மாநாட்டுக்கு வரப்போகிற அனைத்து வண்டிகளும் குறைஞ்சது ஒரு 3 லட்சம் வண்டி நீங்கள் வச்சு யோசிச்சு பாருங்கள். வரும்போது இந்த ரோடு என்னவாகும், எந்த அளவு டிராஃபிக் இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான். தயவு செஞ்சு வெளியூர்லேருந்து வர்றவங்க, தன்னோட சொந்த வாகனத்திலேயோ வாடகை வாகனத்திலேயோ வர்றவங்க இந்த ஒரு முன்னேற்பாடை கருதி உங்களோட வாகனத்தை இந்த மெயின் ரோட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணி நீங்கள் நடந்து போனீங்கனாலும் அது உங்களோட விருப்பம் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வேகமாகவே வந்து உங்களோட வாகனத்தை முன்னாடியே நீங்கள் பார்க் பண்ணுற மாதிரி வரும். அதை பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த டேக் டைவர்சன் வழியாக தான் நம்ம போகிறோம். டேக் டைவர்சன் வழியாக போகும்போது அதோட இருக்கிற சிரமங்கள் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. இதோ நம்ம சர்வீஸ் ரோடை எடுத்தாச்சு. இதுதான் வந்து எளியார்பத்தியோட சர்வீஸ் ரோடு. இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த பார்த்தீங்களா பாலம் வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ரோடை பிடிச்சி தான் நம்ம போயிருந்தோம். இன்றைக்கி இப்போ வந்து அந்த ரோட்டில் போக முடியாது. ஏன்னா நம்ம வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறனால பாருங்கள், வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் வேலையாட்கள் யாருமே இல்லை, வெறும் மண்ணு தான் இருக்குது. நம்ம வந்து சர்வீஸ் ரோடை பிடிச்சி இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன ரோடு. மிஞ்சி போனால் ஒரு 20 அடி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆமாம் 15 to 20 அந்த ரோட் அந்த அளவு தான் இருக்கும். அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏதோ நம்ம டைம் கொஞ்சம் வண்டிகள் இல்லாமல் இருக்குது, நம்ம போகிறோம். பாருங்கள், இங்கிட்டலாம் எந்த வேலைகளும் இல்லைங்க. அந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் பள்ளம் தோண்டியிருக்காங்க, மண் குவியல் இருக்குது. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா தான் இருக்குது, அந்த மேலே இருக்கிற மெயின் ரோடு. ஆனால் மெயின் ரோட்டை அடைச்சி வச்சிட்டாங்க. அந்த சைடும் சரி, ரிட்டன் போகும்போதும் சரி, உள்ளே போகும்போதும் சரி வாய்ப்பில்லை, போக முடியாது. இந்த சர்வீஸ் ரோடு மட்டும்தான் ஒரே வழி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரிட்டன் போகும்போதும் அதுதான் பாதை. நீங்கள் அதுக்காக தான் வருது, பார்த்துக்கோங்க. நான் கைப்பற்றுச்சு பார்த்தீங்களா? உங்களோட இந்த அந்த பின்னாடி இருக்கிற சர்வீஸ் ரோடு ரிட்டன் போகிற ரோடு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது மாநாட்டுக்கு போகிற ரோடு. இன்னும் பாருங்கள், இன்னும் அந்த ஓப்பனில் வரல. இங்கே இன்னும் பாருங்கள், இவ்வளோ பெரிய ரோடு. ஆனால் வேலை நடைபெறுறது என்னமோ சின்ன இடம் தான். ஆனால் இவ்வளோ பெரிய ரோடையுமே வந்து அடைச்சு தான் வச்சுருக்காங்க, போக முடியாது. இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் நம்ம போகிறோம். ஏன்னா நீங்கள் மாநாட்டுக்கு வர்றவங்களும் இந்த பாதையை நீங்கள் பிடிச்சி தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இது ஒரே பாதை தான் உங்களுக்கு. அருப்புக்கோட்டை மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா அருப்புக்கோட்டை வந்து மாநாட்டு திடலோட ஆப்போசிட் ரோட்டில் இருக்கிறனால அந்த ஊர் சைட்லேருந்து வரவங்களுக்கு. ஏன்னா இந்த ரோட்லேயும் வந்து இங்கேயுமே சர்வீஸ் ரோட்லேயுமே தோண்டி போட்டிருக்கிறத நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம். ஏன்னா மெயின் ரோட்டில் மட்டும் தோண்டலைங்க, இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சர்வீஸ் ரோட்லேயுமே தோண்டி தான் போட்டிருக்காங்க. அப்போது லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்து குமிய போகிற இந்த ரோடை இப்போ தோன்றதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்னும் கூட நம்ம கிளியரில் இறங்கி உங்களுக்கு கிளியர் வியூ நம்ம கொடுப்போம். இந்த பாலம் பார்த்தீங்களா, பள்ளம் தோண்டி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து இந்த வேலைகளை தான் சொன்னேன். இதுதான் வந்து அருப்புக்கோட்டையை இணைக்கிற ஒரே மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு வழியாக மட்டும்தான் எலியார்பத்தியிலேருந்து நீங்கள் அனைத்து வண்டிகளும் இந்த இடத்துல தான் வந்து சங்கமிச்சு இந்த ரோடை பிடிச்சி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரோடு இந்த மாதிரி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி, நமக்கு தெரியலை. பாருங்கள், இந்த பாலம் வேலை நடைபெற்றனால தான் ரோடை அடைச்சி போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வேலையாட்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். இங்கே ஒருத்தரையும் பார்க்க முடியல, ஏன்னா ஒரு வேளை லஞ்ச் டைம் எதுவும் போயிருக்காங்களான்னு தெரியல. பார்க்கலாம், உங்களுக்கு இந்த நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாலம் வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறனால தான் ரோடை வந்து முழுசாகவே அடைச்சி போட்டிருக்காங்க. 2 வீலர்ஸ் மட்டும் போகுது வருது, ஆனால் கார்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மெயின் ரோடே அங்கே அடைச்சிட்டாங்க, இது ஊருக்குள்ளே மட்டும்தான் பயணிக்கிறாங்க. பாருங்கள், இந்த வேலைக்காக மட்டும்தான் இவ்வளோ பெரிய ரோடை அடைச்சி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த டைமில் இதை பார்க்கணுமா அப்படின்றது எங்களுக்கு ஒரு கேள்வி. வீவர்ஸ், என்ன காரணம்? இந்த பாலம், இந்த சின்ன பாலம் நடைபெறதுக்கு வேலை நடைபெறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து எலியார்பத்தியோட பஸ் ஸ்டாண்டு. எலியார்பத்தியோட பஸ் ஸ்டாண்டில் இந்த சைடில் இருந்து, அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு போகிறதுக்கு நிறையா விபத்துகள் நடைபெறுது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மெயின் ரோடு, 6 வழிச்சாலைன்றனால அதிக வேகத்தில் வாகனங்கள் வந்துட்டுருக்கு. ஊர்க்காரங்களுக்கு அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா இது ஒரு அளவான பெரிய ஒரு கிராமம் தான். அப்படின்னும் போது மக்கள் அதிக அளவில் இருக்காங்க. அவங்களுக்கான அந்த ஒரு பேருந்து ஏறும்போது, அவங்களுக்கு கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிக விபத்துகள் நடந்துட்டு இருக்குன்றனால இந்த சின்ன பாலம் போடுறாங்க. அதனால இந்த ஒரு பாலம் வேலைக்காக தான் அந்த மெயின் ரோட்டே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. உயர்மட்ட பாலம் அமைச்சு கீழே, அதாவது அண்டர் கிரவுண்டில் மக்கள் பயணிக்கிறதுக்கு எசவா இந்த பாலம் போட்டுட்டு இருக்கிறனால தான் இந்த மெயின் ரோட்டை லாக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம ஊர்க்காரங்கள்ட்டையும்